ஐயா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ம். பெற்றவர்கள் ரொம்ப கவலையா நினைக்கிறது, தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. ம். தள்ளி போயிட்டே இருக்கு. ம். நெறைய வரன் வருது. ஜாதகம் பார்க்குறாங்க. ம். செட் ஆவலன்றாங்க. ம். இப்படி பார்த்து பார்த்தே 25 வயசுல ஆரம்பிக்கிற திருமண பொருத்தம் 30, 35 ஆனா கூட செட் ஆவலன்னு பல ஜோதிடர்கிட்ட சுத்தி சுத்தி வராங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய தீர்வு கண்டிப்பா. கண்டிப்பா. இது சம்மந்தப்பட்ட நெறைய கேள்விகள் என்கிட்ட வருது. நெறைய கிளையண்ட்டுங்களும் வராங்க. அவங்களுக்கு நான் ரெமெடி குடுத்துருக்கேன். என்ன விஷயம்னா, ஒரு ஜாதகர் தன்னுடைய திருமண வயதுல, இப்போ 25 வயசுக்கு மேல திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கங்க பெற்றோர்கள். ஆமா. அப்ப பண்ண உடனே என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்கறாங்க. இந்த வருஷம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா? பையனுக்கு கல்யாணம் கேட்கறாங்க. ஓகேன்னிடுறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் வரைக்கும் ஓகே பண்ணிடுறாங்க. அப்ப அவங்க உற்றார் உறவினர்கிட்ட அப்படி சொல்லி வைக்கிறாங்க. இந்த வருஷம் பார்க்க ஆரம்பிக்கலான்ட்டு. ஏன்னா, அவங்க கல்யாணத்துக்குலாம் போவாங்க இல்லையா? ஆமா. "என்ன பையனுக்கு பார்க்கலையா? பொண்ணுக்கு பார்க்கலையான்னும்போது, "இது நாங்க பார்க்க ஆரம்பிக்க போறோம்." அப்படின்னும்போது, சிலர் என்ன சொல்லுவாங்க, "எங்க பையன் இருக்கான், எங்க பொண்ணு இருக்கான்." அப்படி பேச்சுவார்த்தையில அப்ப ஜாதகங்கள் வரும். உண்ம. அந்த ஜாதகம் எடுத்து நேரா வந்து ஜோசியர்கிட்ட வருவாங்க. ஜோசியர் பார்ப்பாரு. அந்த பொண்ணுக்கோ, பையனுக்கோ இருதாரம் தோஷங்கள் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆஹ. அப்ப திருமண வாழ்க்கையில சில விஷயங்கள் முறிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அந்த ஜாதகத்த பார்த்தோன்னே தெரியும். சில தோஷங்கள் இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்துல இருக்கு. இப்ப நீங்க ஒரு பேரண்ட்ன்னா நீங்க வந்தீங்கன்னா, முதல்ல இப்பதாங்க வரோம். என் பையன் ஜாதகம் எடுத்துட்டு வரோம்ன்னா, ஆமா. இப்ப எடுத்த உடனேயே இந்த மாரி இருக்கு சொன்னா, ரொம்ப சஃபர் ஆயிடுவாங்க. ரொம்ப வேதனைப்படுவாங்க. உண்ம. அதனால இந்த பையன் ஜாதகத்துக்கும், அந்த பொண்ணு ஜாதகத்துக்கும் பொருத்தம் வருதான்னு பார்த்தால், பொருத்தம் வரலன்னா, வரன்னு அடிச்ச சொல்லிடுவோம். வரலன்னு சொல்லிடுவீங்க. சொல்லிடுவாங்க. சொல்லுவோம். அப்போ அந்த உற்றார்கிட்ட பேசி வாங்கிட்டு வந்தாங்கல்ல ஜாதகம், ஆமா. அவங்க ரிலேஷன் கிட்ட, இப்ப அவங்க கிட்ட எனக்கு பதில் சொல்லணும். அது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஜாதகம் பொருத்தம் வரலன்ட்டாரு ஜோசியர். அப்படின்ட்டாங்களா? இது 1 ஃபர்ஸ்ட்டே தடை ஏற்படுது. அப்போ எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆகுது? அதுக்கப்புறம் தடை வந்து சிலது ஓகே ஆகி முடிஞ்சிருது. ம். ஓகேவா? அப்போ அந்த ஜாதகர், அந்த திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஜாதகருடைய இனி வருங்கால நிலைப்பாடு எப்படி இருக்குன்றத ஜோதிட ரீதியா அவர் ஆய்வு பண்ணிக்கணும். அதாவது திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த தகவல நான் அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். அதாவது பொருத்தத்துக்கு எடுத்து வந்துடுறாங்க நேரா. ஓகே, ஓகே. பொருத்தத்துக்கு வந்தா நாங்க 2 பேருக்கு பொருத்தம் எப்படி தான் பார்க்க முடியும். அப்ப இந்த ஜாதகரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இந்த ஜாதகரோட லைஃப் ஸ்டைல் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அதுக்கு வந்து ஆய்வு பண்றதுக்கு டைம் வேணும். கண்டிப்பா. அப்ப முதல்ல தன்னுடைய பையனும், தன்னுடைய மகனுக்கும் வரன் பார்க்கணும்னு ஆரம்பிச்சு, எப்படி உற்றார் உறவினர்கிட்ட கேட்டுட்டு ஆரம்பிக்கிறாங்களோ, அது மாரி ஜோசியர்கிட்ட கன்சல்டன்ட் பண்ணணும். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா?